நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, இந்த அதிமுகவில் ஒரு பொறுக்கி புறம்போக்கு தாய்வழி மவன் கண்டனுக்கு பிறந்தவன் இருப்பான். ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன், குடிகார புண்டாமவன் குவாட்டருக்காக வீட்டில் இருக்கிற பொம்மனைகளை கூட்டி கொடுப்பான். நீ அவனுக்கு ஊற்றி கொடுத்தினா அவங்க வீட்டில் இருக்கிற பொம்மனைகளை கூட்டி கொடுப்பான். அவன் தான் யாருன்னு கேட்டால் சிவி சண்முகன், ஒரு தேவடியா பையன். ஆமாம், ஏண்டா நீ என்ன வேணாலும் பேசுவியா? உன்னை யாரும் திமுக ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்றதால என்ன வேணாலும் பேசுவேடா? டே, உங்கள் அக்கால ஒளி விழுப்புரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துனா என்ன பேசணும் அது பேசிட்டு போடா பாடுஸ் வார்த்தா. அங்கே என்ன பண்ணுறான், மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்கிறான். எப்படி விமர்சனம் பண்ணுறான்? எப்பவுமே முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களை ஒருமையில தான் பேசுவான். அவனுக்கு நான் நல்லா வச்சு செய்வேன். அவனுக்கு பதில் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் கரெக்டான ஆள் இந்த குடியாத்த குமரன் தான். அந்த குடிகாரன் உங்கள் அக்காவோடைய உங்கள் வார்த்தா அவன் சிவி சண்முகத்துக்கு பதில் சொல்கிறது. அங்கே பேசுகிறாங்க, நீங்கள் ஆட்சி என்ன பண்ணிட்டீங்க, இளைஞர்களே உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நான் நிறைவேற்றுறேன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நிறைவேற்றுறேன்னு தளபதி சொல்லி பண்ணிட்டு இருக்காருல்ல, அதை இவன் சொல்கிறான். அப்துல் கலாம் கனவு காணுங்கள் இளைஞர்களையும் தான் சொன்னார். ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நான் நிறைவேற்றுவேன் என்றாரு. என் கனவு எனக்கு நயன்தாரா வேணும்னு கேட்குறாங்க தேவடியா பையன். தலைவர் தளபதி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் இளைஞர்களை நிறைவேற்றவேன்னு சொன்னார்ல, அது மாணவர்களுக்கு இளைய சமுதாயத்தினுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறேன், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நிறைவேற்றுகிறேன்னு சொல்லி அது செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதை இந்த தேவடியா பையன், தேவடியாளுக்கு வந்த இந்த குடிகாரன் எச்சப்பொறுக்கி புண்டாமவன், இந்த சரக்கு சண்முகம் கோத்தா இவன் அந்த விழுப்புரம் ஆர்ப்பாட்டத்தில் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால், திருப்பி சொல்கிறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. என்ன சொல்கிறான்னா, அவன் சொல்கிறான், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நான் நிறைவேற்றுவேன் முதலமைச்சர் சொல்கிறார். எனக்கு நயன்தாரா வேணும், கூட்டினது விடுன்றான். எல்லோரும் நயன்தாரா கேட்பாங்க, கூட்டினது விடுன்றான். இந்த தேவடியா பையன் எதில் அடிக்கலாங்க? இவன் ஏற்கனவே பல முறை மேடையில் நயன்தாரா பற்றி பேசியிருக்கான், நடிகை நயன்தாரா பற்றி. அதனால தான் இந்த தேவடியா பையனை பற்றி நான் வெற்றி செஞ்சேன். என் மேலே கேஸ் போட்டாங்க. என்ன கேஸ்னா, சிவி சண்முகத்தை குறித்தோ அவங்க வீட்டு பெண்களை குறித்தோ நான் ரொம்ப கேவலமாக பேசிட்டேன்னு விழுப்புரம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. 10 நாளைக்கு முன்னால் நான் விழுப்புரம் கோர்ட்டுக்கு வந்தேன். அங்கே நம்ம கட்சி வக்கீலுங்க, நம்ம கட்சி மாவட்ட நிர்வாகிங்க, நகர ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாம் வந்தாங்க. அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர், விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர், மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் லட்சுமணன் அவர்களும், அதேபோல் இன்னொரு மாவட்ட செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கௌதம சிகாமரனும் சந்தித்தேன். பிறகு எல்லா வழக்கறிஞர்கள் வந்து பார்த்தார்கள், நீதிமன்றத்துக்கு வந்தார்கள், கட்சிக்கார் வந்தாங்க, பாதுகாப்பாக அமுச்சு வச்சாங்க. அங்கேயே நான் பேட்டி கொடுத்தேன். சிவி சண்முகத்தை நேராக பார்த்தா செருப்பால் அடிப்பேன் சொல்லி. நீங்கள் அந்த தேவடியாப்பா என்ன பேசுகிறான் பார்த்திங்களாங்க மேடியில். இது ஒரு பேச்சா? குடியாத்த குமரன் பேசினா மட்டும் ஆர்ஷா பேசுகிறான், ஆபாச பேச்சாளரான். நான் ஆபாச பேச்சாளரான். ஒரு சிஎம், ஒரு முதலமைச்சர் தலைவர் தளபதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்ன உங்கள் எடப்பாடி பழனிசாமி மாதிரி சசிகலா காலில் உழுந்து டயர் நக்கி, சசிகலா கால் போட்ட பிச்சில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார அந்த மாதிரி எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைவர் தளபதி முதலமைச்சராக வந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்று பகிரங்கமாக அறிவித்து தேர்தலை சந்தித்தோம். தனிப்பெரும்பான்மையாக நாங்கள் வெற்றி பெற்றோம். மக்கள் வெற்றி பெற வைத்து தலைவர் தளபதி அவர்களை மக்கள் முதலமைச்சராக அமர வைத்திருக்கிறார். அந்த தலைவர் தளபதி ஒரு நடிகை கூட்டினது விடுறான்னா, இந்த தேவடியா பாண்டி என்ன பேசலாம் சொல்லிட்டு என்ன பண்றான், பிரச்சனை வந்தோடனே ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறான். நீ வருத்தம் தெரிவிச்சிட்டா உன்னை விட்டுடுவோமா? முதலமைச்சர் வருத்தம் தெரிவிடா. டே தேவடியா பையா, டே சிவி சொன்ன உங்க அம்மால முதலமைச்சருக்கு வருத்தம் தெரிவிடா. நயன்தாரா குறித்து பேசுறதுக்கு எல்லாம் ஆப்பு வீட்டு விழுந்துச்சு. எலெக்ஷன் நேரம் ஆஃப் ரிப்பீட் உழுது, எலெக்ஷன் நேரம் வேற. நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் நம்ம ஓட்டினுக்கிறோம். இப்போ ஒரு பெண்ணை இவன் இந்த மாதிரி பேசிட்டான் மேடையில், உடனே ஆப் விழுந்திருக்கோம், உடனே வருத்தம் தெரிவிச்சிட்டான். அவனுக்கு தெரியும் பிரச்சனை வரும்னு. நம்ம சொல்லிட்டு முதலமைச்சர் அசிங்கப்படுத்திடுவோம், அசிங்கப்படுத்தி வருத்தம் தெரிவிச்சிடலாம் தான் பிளான் பண்ணி பண்ணுறான். நீ வருத்தம் தெரிவிச்சிட்டா விட்டுருமாடா உங்க அம்மால. முதலமைச்சர் வருத்தம் தெரிவிடா. டேய் உங்க வாத்தா, டே சிவி சண்முகம் அம்மாள் அடுத்த முறை விழுப்புரத்துனா செருப்பை கைட்டு அடிப்பான். பார்த்தா விழுப்புரத்துல பொம்பளைங்களாம் அவன் சாணியை கட்சி அவன் மேலே ஊற்றி அவனை செருப்பில் அடிச்சு அவனை கழுதுமலை ஏற்றுங்க, கருமலிச்சுமி குத்தி அவனை கழுதுமலை ஏற்றுங்க. அந்த தேவடியா பையனை வருத்தம் தெரிவிச்சிட்டானே. முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் இடத்துல நயன்தாராவை கூட்டணும்னு சொன்னேன், கூட்டணும் சொன்னா தேவடியா பையன் எங்க முதலமைச்சர் தலைவர் தளபதிட்ட மன்னிப்பு கேள்றா. ஆட்சி சரியில்லை, ஊழல் குற்றச்சாட்டுனா எதிர்கட்சினா அப்படிதான் பேசுவோம், நாங்கள் பதில் பண்ணிட்டு போறோம். நயன்தாரா எனக்கு வேணும் கூட்டது விடணும்னு சொன்னேன்னு, நயன்தாரா வேணும் கூட்டது விடணும் முதலமைச்சர் சொன்னேன். முதலமைச்சர் கேட்டு மன்னிப்பு கேள்றா. அந்த நடிகை காலில் போய் விழுறா, நயன்தாரா காலில் போய் விழுறா.
அது பாவம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு இயக்குனர் விக்னேஸ்வரத்தை கல்யாணம் பண்ணிக்கினாங்க. 2 குழந்தை, நல்லா அழகாக 2 குழந்தைங்க இருக்குது. அவங்க அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறை சோஷியல் மீடியாவில் அந்த குழந்தைங்களை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. புருஷன் பொண்டாட்டி ஒன்றா ஷூட்டிங் போகிறாங்க, கோயில் போகிறாங்க, ஒற்றுமையாக வாழ்ந்துடுறாங்க, ஒரு நல்ல குடும்பத்தில் வாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நடிகை எனக்கு வேணும், என்னை கூட்டினது விடுன்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட நீ கேட்குறேன்னா, உங்கள் அம்மாவை தேவடியாப்பா உன்னை இந்த செருப்பில் அடிக்கிறது. இப்போ நான் கேட்டேன் உன்னை இப்போ முதலமைச்சர் நயன்தாரா வேணும்னு கேட்டேன் இல்லை. ஏன்னா அவர் கனவு, உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நிறைவேற்றுவேன் முதலமைச்சர் சொன்னதுனால என் கனவு நயன்தாரா வேணும்னு கேட்டேன் இல்லைடா தேவடியா பையா. இப்போ நீ உங்கள் கட்சிக்கார்ட்ட போய் கேட்குற இல்லை, உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன், என்ன ஜெயிக்க வைங்கன்னு. உங்கள் கட்சிக்காரன் உன் பொண்டாட்டி கேட்குறான், கூட்டு போய் விட்றியா? உங்கள் அத்தா சிவ சண்முகம், உன் கட்சிக்காரன் உன் பொண்டாட்டி கேட்குறான்டா, கூட்டு போய் விட்றியா? உன் கட்சிக்காரன் உங்கள் வீட்டில் உங்கள் மருமகங்களை கேட்குறான், கூட்டு போய் விட்றியா? உன் கட்சிக்காரன் உன் பொண்ணை கேட்குறான், கூட்டு போய் விட்றியா? உன் கட்சிக்காரன் உங்கள் வீட்டுக்கு பொம்பளைங்களை கேட்குறான், கூட்டு போய் லாஜில் விட்டு விளக்கு பிடிக்கடா தேவடியா பையா. எப்படி இருக்கும் உனக்கு இப்போ? அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? எங்கள் தலைவர் தளபதி எவ்வளோ பெரிய தலைவன், 52 வருஷம் உழைச்சி 52 வருஷம் உழைச்சி இன்றைக்கி முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துருக்காரு. எப்போ பார்த்தாலும் வாடா போடான்னு பேசுகிறான் தேவடியா பையன். எப்போ பார்த்தாலும் வாடா போடான்னு பேசுகிறான். ஒரு அப்பனுக்கு பிறந்தான். நான் விழுப்புரம் கோர்ட்டில் நான் வந்துட்டு வந்தேன். நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு சொன்னாங்க. சட்டத்தை மதிக்கிறேன், காவல்துறை மதிக்கிறேன், நீதிமன்றத்துக்கு வந்தேன். ஆனால் நீ வரல நீதிமன்றத்துக்கு. ஒரு ஒண்டிச்சாளர் கேஸ் போட்டான், அவன் வரல. அங்கே நான் சொன்ன விழுப்புரத்தில், உனக்கு தைரியம் இருந்தா டே சிவி சண்முகா, நீ வர்த்தனுக்கு பிறந்தா, உங்கள் அம்மா உன்னை வர்த்தனுக்கு பெற்றுந்தா, இந்த முறை விழுப்புரத்தில் நில்டா எம்எல்ஏக்குன்னு உன்னை கேட்டேன். விழுப்புரத்தில் நில்றா நிப்பியா? அங்கே மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் டாக்டர் லட்சுமணன், அவரை எதிர்த்து உனக்கு அரசியல் பண்ணுறதுக்கு தம்புக்குதாடா. உங்கள் அம்மாவோட பேதியாகி உச்சா விட்டுன்னு இன்றைக்கி மயிலத்துக்கு ஓடி போயிட்ட. எங்கே போனாலும் நீ தோப்படா. எப்போ பார்த்தாலும் முதலமைச்சர் அவன் இவன் வாடா போடான்னு பேசுறது. இவனுக்கு தெரியும் நயன்தாரை கூட்டினது விடுன்னு சொன்னால் பிரச்சனை வரும்னு தெரியும், பெரிய பிரச்சனை அவன் தெரியும். சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம வருத்தம் தெரியும்னு சொல்லிடலாம். அந்த இடத்துல தளபதி ஸ்டாலின்ட்ட வருத்தம் கேள்றான். முதலமைச்சர் தலைவர் தளபதி, எங்கள் தலைவர் தளபதி முதலமைச்சர் வருத்தம் கேள்டா தேவடியா பையா சிவி சண்முகம், எங்கள் தலைவர் தளபதி வருத்தம் கேள்டா. நயன்தாரா கூடணுமா? உங்கள் அம்மாவை கூட்டு போய் உன் பொண்டாட்டி விடுறா ஊர் மேலே, கூட்டு போய் உன் பொண்ணை விடுறா ஊர் மேலே, கூட்டு போய் உன் மருமகளை விடுறா ஊர் மேலே கூட்டு போய் உங்கள் வீட்டு பொம்மனைகளை விட்டு சாப்பிட்றா தேவடியா பையா. உங்கள் அம்மாவை அவனுக்கு ஊற்றி கொடுத்தா போகிறோம், கூட்டி கொடுப்பான். ஒரு குவார்டர் சரக்கு கூட வீட்டு பொம்மனைகளெல்லாம் கூட்டி கொடுத்துருவான். உன்ன மாதிரி எல்லாரும் நினச்சினுக்கிறியா? ஏண்டா உங்களை மாதிரி நினச்சினுக்கிறியா? அவர் ஒரு தேச தலைவன்டா. அவர் ஆல் இண்டியா கூட்டணிக்கு அவரை தலைமை தாங்க சொல்கிறாங்க. ஆல் இண்டியா லீடர்ஸ் எல்லா சிஎம்மும் அவர் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டார், நாய் கொலைக்குதுன்னு. ஏன்னா தனிநபர் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு எங்களுக்கு சொல்லிட்டார் மாவட்ட செயலர் கூட்டத்தில். கடுமையாக பேசாதீங்க, அரசின் சாதனைகள் சொல்லுங்கன்னு. இந்த தேவடியா இப்படியெல்லாம் பேசினா எப்படிங்க நம்ம வந்துட்டு பேசாமல் இருக்க முடியும்? நம்ம ஒன்றும் பெரிய மிராசு கிடையாது, நம்ம சாதாரண தொண்டை, நமக்கு கோபம் வரும். எப்படியா பையன் எவ்வளோ தைரியம் இருந்தா இவனுக்கு? இளைஞர்களை கனவு காண, இளைஞர்கள் கனவுகளை நான் நிறைவேற்றுகிறேன், உங்கள் கனவுகளை நிறைவேற்ற வேணும்னா எனக்கு நயன்தாரா வேணும், அதுதான் என் கனவுண்ணா. உங்கள் அம்மா தேவடியா பையன் கிளப்பாடு. உனக்கு தான் செல்ஃப் எடுக்கலையேடா. போன பதிவிலே சொன்னேன், நீ பார்க்க வேண்டிய வேலையை உங்கள் வீட்டில் டிரைவர், தோட்டக்காரன், சமையல்காரன் பார்த்துனுக்கிறான். இதில் உனக்கு அந்த நடிகை வேணுமா? அந்த சகோதரி நயன்தாரா உன்னை செருப்பு வருத்தம் கேட்டா தேவடியா பையா, வருத்தம் கேட்டா நீ எப்படி ஜெயிச்சிட பார்க்க மாட்டாங்க விழுப்புரத்தில். அங்கே என் கட்சிக்காரெல்லாம் கங்கணம் கட்டுறாங்க. அவங்க அம்மா நீ எங்கடா போனா? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் 7 தொகுதி, நாங்கள் தொகுதியில் எங்கடா இல்லைடா நீ? பார்த்தா நடிகை வேணுமா அவனுக்கு? உன் கனவு நடிகை வேணுமா? என் கனவு விட்டுறா. உன் கட்சிக்காரெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறான் நைட்டில் போதையில். அவன் சொல்கிறான், எங்களுக்கு சிவி சண்முகம் பொண்டாட்டி வேணும், சிவி சண்முகம் பொண்ணு வேணும், சிவி சண்முகம் மருமகம் வேணும், சிவி சண்முகம் குடும்பத்துக்கு வர பொம்பளைங்கள்லாம் வேணும். எங்கள் சிவி சண்முகம் நான் கேட்க போகிறேன், நான் ஆசைப்படுறேன். அவங்க வீட்டில் பொம்பளைங்களாம் கூட்டு விட்டுறியாடா? கூட்டு விட்றா பாடுசு, கூட்டு விட்றா தேவடியா பையா, கூட்டு விட்றா. இன்னொரு முறை சிஎம் பற்றி இந்த மாதிரி பேசினா செருப்பு கட்டி நடிப்பேன். இவன் வருத்தம் கேட்டால் விட்டுலாமா? இவனை கண்டிக்கணும். அனைத்து கட்சியில் இருக்கிற மகளிரணி சகோதரிகள் கண்டிக்கணும். 1000 இருந்தாலும் அவன் வீட்டு பெண்களை நான் பேசியது மன வருத்தமாக இருக்கிறது. 1000 இருந்தாலும் சிவி சண்முகம் வீட்டு பெண்களை நான் பேசியிருக்க கூடாது. அதனால் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்த குமரன்.